Welcome to KRR Max Hub. Today we are going to discuss about the topic is differential equation. Differential equation அதனுடைய problems பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். Introduction பார்த்தீங்கன்னா a differential equation is an equation that defines a relationship between a function and one or more derivatives of that functions. அதோட ஜெனரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர். த ஜெனரல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் த ஃபார்ம் ஆஃப், அதோடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ டி ஸ்கொயர்ட் ஒய் டிவைடட் டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் பி டிஒய் டிவைடட் டிஎக்ஸ் பிளஸ் சிஒய் ஈக்குவல் டு வி. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஜீரோன்னு இருந்தால் அதை ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லலாம். சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட்டோ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோ பைனாமியல் ஃபங்க்ஷனோ டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோ இருந்தால் அது நான் ஹோமோஜீனியஸ் சொல்லலாம். இங்கே வர ஏபிசி பார்த்தீங்கன்னா ஹியர் ஏபிசி ஆர் த கான்ஸ்டன்ட் எனி நம்பர்ஸ். இங்கே 1 வரலாம், இங்கே 10 வரலாம், 7 வரலாம், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இங்கே கொடுப்பாங்க. அதான் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். வி வந்து ஈஸியாக ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட ஃபங்க்ஷன்ஸாக எது வேணாலும் இருக்கலாம். திஸ் கேன் பி ரிட்டன் எஸ், அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இதை டி ஸ்கொயர் டிவைடட் டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி டி டிவைடட் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பிராக்கெட் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு வி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி டிவைடட் டிஎக்ஸை டின்னு எழுதலாம், டி ஸ்கொயர் டிவைடட் டிஎக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு எழுதலாம். அன்சோன்னு எழுதினீங்கன்னா டி பவர் என் டிவைடட் டிஎக்ஸ் பவர் என்ன டிஎன்னு எழுதலாம். ஸோ இதில் இருந்து நம்ம இதை டைரெக்டாக எப்படி வி கேன் கெட் ஏ இதை வந்து டி ஸ்கொயர்னு எழுதலாம், பி இதை வந்து டின்னு எழுதலாம், இது சின்னு எழுதலாம் ஈக்குவல் டு வி. ஓகேங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒன்று வந்து ஓடின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பார்ட் வந்து பிடின்னு சொல்லுவாங்க. இந்த ஓடின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பிடின்றது பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா த சொல்யூஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். இப்போ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னென்னா சிஎஃப்னு எழுதலாம் ஷார்ட் ஃபார்ம். பர்டிகுலர் இன்டகரில் வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஐன்னு எழுதுவாங்க. இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஏ எம் ஸ்கொயர் பிளஸ் பிஎம் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 விதமான ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் ஆன்சர் கிடைக்கலாம், இல்லை சேம் ஆன்சர் கிடைக்கலாம், இல்லைனா ரியல் இமேஜினரி ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். இதுக்கு மட்டும் 3 ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு சொல்லலாம். கேஸ் 1 பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் m1, m2. அதாவது m1 நாட் ஈக்குவல் டு m2, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் m ஈக்குவல் டு 2, -3. ஸோ அப்படி நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சதுனால் நம்ம எழுதக்கூடிய ஃபார்முலா வந்து சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு a e power m1x plus b e power m2x இந்த ஃபார்முலா. கேஸ் 2 ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் சேம், ரியலாகவும் இருக்கும் நம்பர் சேமாக இருக்கும். m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு m, இது ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் m ஈக்குவல் டு 1, 1 -2, -2 லைக் தட். அதான ஃபார்முலா y ஈக்குவல் டு ax plus b e to the power of mx or a plus bx e to the power of mx. கேஸ் 3 ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஸோ ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. ஆல்ஃபான்ற வேல்யூ ரியலாக இருக்கும், பீட்டான்றது இமேஜினரியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். ஸோ ஆல்ஃபா வேல்யூவை இங்கே புட் பண்ணுங்கள், பீட்டா வேல்யூவை இங்கே புட் பண்ணுங்கள். புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். So solve. First problem பாருங்க, d squared plus 5d plus 6 whole bracket of y equal to 0. Solution. The given கொடுத்திருக்கிறத அப்படியே நீங்க எழுதிங்க. The given வந்து d squared plus 5d plus 6 whole bracket of y equal to 0. d replace to m. The auxiliary equation is m squared. d வந்து m1 போட்டா m squared வரும், 5 plus m plus 6 equal to 0. So multiply பண்ணா 6 வரணும், add பண்ணா மிடில் இருக்கிற 5 வரணும். இப்போ என்ன டேபிள் யூஸ் பண்ணீங்க? 3 2s are 1 possible, 2 3s are 2 possible. ஓகேங்களா? இல்லை 1 6 ஆரும் வரும், 6 1s ஆரும் வரும். ஆனால் 6 வந்து ஆட் பண்ணால் 7 வரும், மைனஸ் பண்ணால் 5 வரும். ஆனால் இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஆப்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 2s are தான். 3 2s are 6 வந்துடும், ஆட் பண்ணால் 3 + 2 வந்து 5 ஆகிடும்.
ஸோ இப்போ பாருங்கள் எம் ஸ்கொயர்ட் இந்த 5 ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து 3m, இன்னொன்று வந்து 2m + 6 = 0. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் இருந்து எம்ன்றதை காமனாக வெளில எடுக்கிறோம். இப்போ ரிமைனிங் வந்து இங்கே m இருக்கும் +3 இருக்கும். சேம் வேல்யூ m+3 இங்கே புட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே என்ன வேல்யூ போட்டால் மேலே இருக்கிற சேம் வேல்யூ வரும். 2 போட்டிங்கன்னா 2m + 3, 2m மல்டிப்ளை பண்ணால் 6. ஓகேங்களா? ஸோ அப்போ m+3 இது ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிற வெளில எடுத்தோன்னா m+3 வரும். இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா m+2 வரும் = 0. ஸோ இது அல்ஜிபிரிக் டேர்மில் பார்த்தீங்கன்னா a.b = 0, a = 0, b = 0. Like that you have to do na m+3 = 0, m+2 = 0. m வந்து -3, m வந்து -2. So formula என்ன? CF = என்ன formula? CF = a e power m1x plus b e power m2x. y = a e power -3x plus b e power -2x. ஓகேவா? Second sum பார்த்தீங்கன்னா solve d squared -9 whole bracket of y = 0. Solution: the auxiliary equation is d replaced to m na m squared -9 = 0. Then m squared = இந்த -9 ரூட்டுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ m = +or-3. அப்போ y = a e power +3ல 3x plus bல e power -3x. ஓகேங்களா? தேர்ட் ப்ராப்ளம். Solve 2d squared plus 5d plus 3 whole bracket of y = 0. The given, as usual the given எழுதிக்கிறீங்க. d க்கு பதில் m போட்டோம்னா 2m² plus 5m plus 3 = 0 வரும். மல்டிப்ளை இப்போ இங்கே 3 போடக்கூடாது, இங்கே 2 இருக்கிறதுனால 2 3s are 6 இங்கே போடணும். மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். 2 3s are 6, ஆட் பண்ணால் 5 வரும். இப்போ 2m² plus 2m plus 3m plus 3. ஸோ இது ரெண்டுத்திலையும் காமனான டேர்ம் 2m எடுத்தால் m+1 வரும். இந்த m+1 இங்கே போட்டுட்டு இங்கே என்ன கொடுத்தா இந்த மேலே இருக்கிற சேம் ஆன்சர் வரும்னு பார்த்தா 3 கொடுக்கணும். அப்போ 3 × m 3m, 1 3s are 3. ஸோ இது ரெண்டுத்திலையும் காமனாக இருக்கிற வேல்யூவில் 1 டைம் எடுத்துங்க m+1. ரிமைனிங் வந்து 2m plus 3 = 0. m+1 = 0னா m வந்து -1. 2m plus 3 = 0னா 2m = -3, m = -3/2. ஸோ CF = a e power m1x plus b e power m2x. Then y = a e power -x plus b e power -3/2x. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபோர் வந்து solve d squared minus 4d plus 4 whole bracket of y = 0. Solution: the given d squared minus 4d plus 4 whole bracket of y = 0. d replaced to m. So the auxiliary equation is m squared minus 4m plus 4 = 0. Multiply பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் -4 வரணும். ஸோ 4 பண்ணுறீங்க, 2 2s are 4 வரும். இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்னால் +4 வரும். இங்கே -2 -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +-4 வரும். ஸோ ஃபார்முலா கொடுத்துருக்கும் பாரு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ் வந்து மைனஸ் வரும். இப்போ m² இந்த 4க்கு பதில் 2m 2m + 4. ஸோ இது ரெண்டுத்திலையும் காமனாக m எடுத்துட்டிங்கன்னா m-2 வரும். சேம் m-2 இங்கே போடுறீங்க. இங்கே என்ன வேல்யூ போட்டால் இந்த மேலே இருக்கிறதுனா -2 போட்டோம்னா 2m வரும், ஆட் பண்ணால் 4 வரும் = 0. m-2 m-2 = 0. m = 2,2. சேம் வேல்யூன்னும் போது செகண்ட் ஃபார்முலா CF = ax plus b e power mx. mோட வேல்யூ 2 அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் solve d squared plus 2d plus 1 whole bracket of y = 0. Okay, then the given d squared plus 2d plus 1 whole bracket of y = 0. The auxiliary equation is m squared plus 2m plus 1 = 0. d replaced to m அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணால் m squared plus இந்த 2m தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், m plus m plus 1 லைக் தட் சேம் தான். இது ரெண்டுத்திலையும் காமனாக எடுத்தால் m வரும், m+1. சேம் m+1 அப்ளை பண்ணுறீங்க. ஆஸ் யூஷுவல் யூ கெட் த ஆன்சர் -1 -1. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சால்வ் d squared y by dx squared minus 8 dy by dx plus 16y = 0. The given இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். ஸோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிங்கன்னா d squared minus cd plus 16 whole bracket of y = 0. The auxiliary equation is m squared minus 8m plus 16 = 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் -8 வரணும். டேபிள் பார்த்தீங்கன்னா 4 4s are 16, மைனஸ் மைனஸ் அப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 16 வந்துடும், ஆட் பண்ணால் -8 வரும். ஸோ இந்த 8க்கு பதில் -4m -4m
காமனாக இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து வெளில எடுத்தால் m எடுக்கலாம். ரிமைனிங் m minus 4. சேம் வேல்யூ யூ ஹேவ் டு புட் ஹியர் m minus 4. இங்கே -4 போட்டிங்கன்னா 4 times of m minus 4m. 4 into 4 16 plus 16. So m minus 4 equal to 0. m minus 4 equal to 0, m minus 4 equal to 0 na m equal to 4 comma 4. So already we know the formula a plus bx whole bracket of e power mx. m oda value 4. So next problem, solve d squared minus 5d plus 7 whole bracket of y equal to 0. As usual, the given d squared minus 5d plus 7 whole bracket of y equal to 0. d replaced to m. The auxiliary equation is m squared minus 5m plus 7. So multiply panna 7 varna, add panna 5 varna. 1 7s are 7 varum. But idu add panna it is not possible to minus 5. We cannot do. Okay. So we have to move that formula. This m squared oda coefficient a equal to 1. Next, m oda coefficient minus 5, that is b. Constant value 7. Okay. We know that the formula of quadratic formula on the minus b plus or minus square root of b squared minus 4ac divided 2a. So already we know the value, a value, b value, c value. All the value we know. Just you put and get the answer. First, minus of minus 5, 5. Plus or minus square root of minus 5 squared, 25. Minus 4 into 7, 28. 2 into 1, 2. So you simplify this one, we get the answer 5 by 2 plus or minus I root 3 by 2. Alpha value, real value 5 by 2. Beta value, imaginary value root 3 by 2. We know the formula. E power alpha x, a cos beta x plus b sin beta x. Okay. Alpha value you have to put here, e power 5 by 5 divided 2 x into a cos root 3 by 2x plus b sin root 3 by 2x. Okay. Next one. Solve d squared plus 2d plus 4 whole bracket of y equal to 0. The given d squared plus 2d plus 4 whole bracket of y equal to 0. The auxiliary equation is d replaced to m. You have to put m squared plus 2m plus 4 equal to 0. So multiply panna 4 varno, add panna 2 varno. 4 pathina 1 4s are 4. So we cannot do. So நம்மளால இத இந்த ப்ராப்ளத்தை இந்த மெத்தட்ல நார்மல் மெத்தட்ல போட முடியாது. So we have to move that formula, quadratic formula. A value 1, b value 2, c value 4. So minus b plus or minus square root of b squared minus 4ac divided 2a. So b oda value minus 2 plus or minus square root of b squared na 2 squared. 4 minus 4 into 4 16 divided 2. So இதை நீங்கள் simplify பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, minus 2 plus or minus root 12 by 2 வருது, divided 2 வருது. இந்த 12 எப்படி பிரிக்கலாம்னா 4 into 3 பிரிக்கலாம். இந்த 4 root 4 வந்து வெளில எடுத்தீங்கன்னா 2 வந்துடும், minus root 3 வரும். minus root 3னா நம்மளுக்கு என்ன, இந்த 2 கேன்சல் ஆகிட்டு minus 1, root 3 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே i வரும், minus 1 plus or minus i root 3. ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா வந்து minus 1, பீட்டா வந்து root 3. ஸோ we know the formula e power alpha x a cos beta x plus b sin beta x. e power alpha x வந்து minus x, a cos root 3x plus b sin root 3x. Okay. So next problem பார்த்தீங்கன்னா solve d cube y divided dx cube minus 6 d squared y divided dx squared plus 11 dy by dx minus 6y equal to 0. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வந்து செகண்ட் ஆர்டரில் பார்த்துருந்தோம், இப்போ தேர்ட் ஆர்டர் வந்து 3ன்னு கொடுத்துருக்கான். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். தி கிவன் d cube minus 6d squared plus 11d minus 6 whole bracket of y equal to 0. Okay. The auxiliary equation is d replaced to m na m cube minus 6m squared plus 11m minus 6 equal to 0. So third order ன்றதுனால first we reduce the second order. How to reduce the second order na, you can solve this problem synthetic division. This is synthetic division. First m cube oda coefficient 1, m squared oda coefficient minus 6, m oda coefficient 11, constant minus 6. So you have to put 0. So 0 plus 1 1. So first இங்க பாத்தீங்கன்னா 1 அப்ளை பண்றீங்க, 1 1s are 1, ஆட் பண்ணா minus 5, 1 5s are minus 5, இதை ஆட் பண்ணா 6, 1 6 are 6, minus 6 plus 6 0. Suppose 1ல வரலன்னா minus 1 கொடுக்கணும். சரி, minus 1லே ஆன்சர் வரலன்னா 2ல கொடுங்க. ஸோ 2லே ஆன்சர்லாம் minus 2 கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அண்ட் ஸோ ஆன் கொடுத்துட்டே போகணும். கண்டிப்பாக வந்து இங்கே என்ன வருது அதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து 0 வரணும். அதான் கண்டிஷன்.
ஸோ இங்கே வர வேல்யூ என்னவோ அதான் டைரக்ட் ஆன்சர் m = 1. ஸோ இது எப்படி எழுதலாம்னா m - 1 = 0னா m = 1. ஸோ இப்போ இங்கே வந்திருக்கிற 1 - 5 6 இது ஆர்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் m² - 5m + 6 = 0. ஸோ ஆல்ரெடி we know very well about செகண்ட் ஆர்டர் ஃபேக்டரைசேஷன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் எல்லாத்துக்கும் தான் சேம் தான். 6 மல்டிப்ளை பண்ணால் -5 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா +6 வரணும். இப்போ 3 2s are 6 வரும். ஆனால் நம்மளுக்கு -5 வந்ததுனால ரெண்டுத்துலேயும் மைனஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே நான் இன்ட்டு கொடுத்துருக்க போகிறேன். -× +6 வந்துடும். மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் தான் வரும். ஸோ அப்போ m² - 3m - 2m. இந்த 5 வந்து -3m - 2m + 6 வரலாம். இது ரெண்டுத்துலேயும் காமனாக m எடுத்திங்கன்னா m - 3. ஸோ சேம் m - 3 இங்கே அப்ளை பண்ணுறீங்க, இங்கே -2. ஸோ போட்டிங்கன்னா யூ கெட் த 3 ஆன்சர்ஸ். ஸோ ஆர்டர் 3ன்னு வந்தால் டெஃபினெட்லி வி கெட் த ஆன்சர் இஸ் 3 ரூட்ஸ். ஸோ ஆர்டர் 2ன்னு வந்தால் கண்டிப்பாக 2 ரூட்ஸ். ஆர்டர் 1 வந்தால் 1 ரூட்ஸ். அதை நல்லா மைண்டில் வச்சுங்க. இங்கே வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே m = 1, m2 வந்து m3. ஸோ CF = a e⁻m1x + b e⁻m2x + c e⁻m3x. இட்ஸ் எ ஃபார்முலா. y = 1 அப்ளை பண்ணுறீங்க, 3 அப்ளை பண்ணுறீங்க, 2 அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சால்வ் d³ + 8 ஹோல் பிராக்கெட் ஆஃப் y = 0. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா the given d³ + 8 ஹோல் பிராக்கெட் ஆஃப் y = 0, d replaced to m. The auxiliary equation is d replaced to m னா m³ + 8 = 0. ஸோ இதுவும் பவர் 3ல வரதுனால we must do in synthetic division. ஸோ சிந்தட்டிக் டிவிஷனில் m³ 1, ரிமைனிங் m² இல்லை 0, m இல்லை 0, லாஸ்ட் 8 இங்கே புட் பண்ணிக்கிறீங்க. புட் பண்ணிவிட்டு 0. இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 வருது. டேரெக்டாகவே நான் -2ல் போடுறேன். நீங்கள் போட்டு பார்த்து போடுங்க. இதை டேரெக்டாக நான் இங்கே -2ல் போட்டேன்னா 1 2s are 2 -2 வரும். ஆட் பண்ணால் -2, 2 2s are 4 வரும். இதை ஆட் பண்ணால் 4 4 2s are -8 வரும். 0 வந்துடுச்சு. ஸோ இங்கே -2 வந்தால் இங்கே m + 2ன்னு எழுதணும். = 0. m வந்து டைரக்ட் ஆன்சர் -2. டைரெக்டாக ஆன்சராக எதுனா -2 வரணும். இந்த மாதிரி எழுதுனா m + 2 = 0ன்னு எழுதணும். ஸோ இங்கே வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரை m² எழுதணும். -2m + 4 = 0. மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். ஆட் பண்ணால் -4 வரணும். 2 2s are 4. 2 2s are 4. we cannot do. ஸோ இது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ டைரெக்டாக we move to formula. a = 1, b = -2, c = 4. Already we know that the formula -b + or minus square root of b² - 4ac divided 2a. Okay, 2 + or minus square root of 4 - 16 divided 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 2 + or minus i 2 √3 divided 2. 2 2 கேன்சல் ஆனால் 1 + or minus i √3. ஸோ இதில் ஆல்ஃபா வேல்யூ 1, பீட்டா வேல்யூ √3. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜினரி வருது, ஒரு ரியல் வேல்யூ வருது. அப்போ a e⁻m1x + e⁻αx மல்டிப்ளை b cos βx + c sin βx. a m1 வந்து -2 அப்ளை பண்ணுறீங்க, ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு 1 அப்ளை பண்ணுறீங்க, இந்த பீட்டாவுக்கு √3 அப்ளை பண்ணுறீங்க, இந்த சைனுக்கு √3 அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ அனைத்தும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.